வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2024 காமராஜர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கேவி தங்கபாலு. காமராஜருடைய வழித்தோன்றலாக, அதாவது யாரெல்லாம் காமராஜருடைய சேவைகளை மக்களுக்கு ஆட்டுறாங்களோ, காமராஜர் வழியில் நின்று மக்களுக்கு சேவை ஆட்டுறாங்களோ அவங்களுக்கு இந்த காமராஜர் விருது வந்து வழங்குவாங்க. அந்த விதத்தில் 2024 ஆண்டிற்கான காமராஜர் விருது கேவி தங்கபாலு அப்படிங்கிறவருக்கு அறிவிச்சிருக்காங்க. இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர், மேலும் இவர் முன்னாள் மத்திய அமைச்சராகவே இருந்தவர். காமராஜர் விருது 2006 ஆண்டிலிருந்தே வழங்கிட்டு இருக்காங்க. இதில் பரிசு தொகையாக ரூபாய் 2 லட்சம் வழங்குறாங்க. அடுத்தது, இஸ்ரோ அமைப்பின் 11வது தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் வி நாராயணன். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அமைப்புடைய 10வது தலைவராக சோம்நாத் அவர்கள் இருந்தார். இப்போது 11வது தலைவரை நியமனம் பண்ணிட்டாங்க. அவர் யார் அப்படின்னா வி நாராயணன் அப்படிங்கிறவர். இவர் 11வது இஸ்ரோ தலைவர் மற்றும் மத்திய விண்வெளி அமைச்சகத்துடைய செயலாளராகவும் இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவருடைய பதவி காலம் 2 ஆண்டுகள். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கான கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. ரெகுலர் பேட்ச்லேயும் கிளாஸ் நடக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்ச்லேயும் கிளாஸ் நடக்குது. நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, அட்வான்டேஜ் இந்தியா என்ற திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து அட்வான்டேஜ் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 2024 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2025 ஆண்டுக்குள்ளாடி 2 மில்லியன் இந்திய இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு துறையில் பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமே. அதான் இந்த பேர்லேயே கூட பார்த்தீங்கன்னா அட்வான்டே ஐ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அட்வான்டேஜுடைய ஸ்பெல்லிங்கில் ஐ வராது, ஆனால் இவங்க ஐயும் சேர்த்து ஏஐ இந்த 2மே இணைத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்ட மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதான் செயற்கை நுண்ணறிவு. ஓகே, சரி, இப்போ பாருங்கள், 2025 ஆண்டுக்குள்ளாடி 2 மில்லியன் இந்திய இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு துறையில் பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஆனால் இதுவரைக்கும் 2.4 மில்லியன் இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி வழங்கியிருக்காங்க. அப்போ அதுக்கு மேலேயே பயிற்சி வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்துடைய 2வது கட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இதோடைய இலக்கு என்ன அப்படின்னா 1 கோடி இந்திய இளைஞர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுக்குள்ளாடி செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது தான். மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ யார் அப்படின்னா சத்ய நாதல்லா அப்படிங்கிறவர். இவர் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அடுத்தது, இன்டர்போல் அமைப்பை தொடர்பு கொள்ள தற்போது மத்திய அரசு அறிமுகம் செய்த இணையதளம் எது? இதற்கான ஆன்சர் பாரத் போல். இப்போது சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் குற்றம் பண்ணிவிட்டு வெளிநாடுகளில் தப்பி ஓடிடுறாங்க. சுவிட்சர்லாந்து, அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து, அப்புறம் அமெரிக்கா, இந்த மாதிரிப்பட்ட நாடுகளில் எல்லாம் தப்பி விடுறாங்க. அப்போ அவங்கள பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்போல் அமைப்புடைய உதவியை வந்து தேடுவாங்க. அப்போது இன்டர்போல் அமைப்பு உதவி பண்ணாங்க அப்படின்னா தான் வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கிற அவங்களெல்லாம் கைது பண்ண முடியும். அப்போது இந்த சிபிசிஐடியோ அல்லது இன்டெலிஜென்ஸ் பியூரோவோ அவங்கள நேரடியாக எல்லாம் தொடர்பு கொள்ள முடியாது, நேரடியாக இன்டர்போல் எல்லாம் தொடர்பு கொள்ள முடியாது. முதல்ல சிபிஐ கிட்ட போனோம், அவங்கக்கிட்ட அப்ளிகேஷன் பண்ணி அதுக்கடுத்தது சிபிஐ வந்து மறுபடியும் அவங்க இன்டர்போல் கிட்ட அப்ளிகேஷன் பண்ணி அந்த மாதிரி தான் போக வேண்டியது இருக்குது. அப்போ இது நிறைய நேரம் வந்து தேவைப்படுது. இதற்காக இது நிறைய நேரம் தேவைப்படுறதுனால இது ரொம்ப எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாரத் போல் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக ரொம்ப ஈஸியாகவே இந்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். சிபிஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்போலையே வந்து அணுக முடியும். ஓகே, இப்போ இந்த சிபிஐடைய இணையதளத்தில் தான் இந்த பாரத் போல் அப்படிங்கிற இணையதளத்தை அமைத்திருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா இதை தொடங்கி வைத்திருக்காரு. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் குற்றம் புரிந்துட்டு வெளிநாடுகளில் பதுங்குற குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது தான். மத்திய மாநில புலனாய்வு முகமைகள், அதாவது இந்த சிபிசிஐடி அப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோலாம் இருக்குல்ல, இவங்க வந்து இன்டர்போல் அமைப்பை நேரடியாகவே தொடர்பு கொள்ளலாம். சிபிஐடைய தலையீடு இல்லாமலேயே நேரடியாகவே இன்டர்போல் அமைப்பை இவங்கெல்லாம் தொடர்பு கொள்ளலாம். அதான் சொல்ல வராங்க. அடுத்தது, இப்போ கடல் ஆமைகளுடைய பாதுகாப்புக்காக தமிழக அரசு ஒரு செயலியை வெளியிட்டிருக்காங்க. அந்த செயலியுடைய பேர் என்ன அப்படின்னா கடல் ஆமைகள் பாதுகாவலர்களின் பயன்பாடு அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு டர்ட்டில் கார்டியன்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போது
இதில் கடல் ஆமைகள் பற்றிய தகவல்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கும். இப்போ லைவான தகவலே இடம்பெற்றிருக்கும். இப்போ சென்னையில் வந்து இவ்வளோ கடல் ஆமைகள் வந்திருக்கு, இதெல்லாம் வந்து இப்போ முட்டை போட்டிருக்கு, இனி கொஞ்ச நாளில் அதெல்லாம் குஞ்சு பொறிக்கும், அதுக்கப்புறம் இதெல்லாமே கடலில் போயிடும். இந்த மாதிரி தகவல்லாம் தெரியும் போது அந்த கடல் ஆமைகளை பாதுகாக்கிற வேலை வந்து ரொம்பவே சுலபமாகுதுல்ல. அதுதான் இதோடைய நோக்கமே. அப்போது ஏற்கனவே கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. உலகத்தில் 7 வகையான ஆமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் 5 வகையான ஆமைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா சித்தாமை, பச்சை ஆமை, அழுக்காமை, அப்புறம் தோணி ஆமை, அப்புறம் பெருந்தலை ஆமை. இதெல்லாமே அடுத்தது இப்போ உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மிக வயதானவங்க யார் அப்படின்னா இனா கனபெரா லூகாஸ் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? இவங்க ஒரு சிஸ்டர், அதாவது இந்த சிஸ்டர் ஃபாதர் அப்படின்னு கிறிஸ்டியன் மதத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் தான் இவங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மிக வயதானவங்களாக இருந்த டோமிகோ இடுகா அப்படிங்கிறவங்க மரணம் அடைந்துட்டாங்க. அவங்கள அடுத்து இப்போ இவங்க தான் சிஸ்டர் இனா கனபெரா லூகாஸ் தான் மிக வயதானவங்க. இவங்களுக்கு 116 வயது ஆகுது. இந்த ரிவிஷன் பார்க்கலாம். 2024 காமராஜர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கேவி தங்கபாலு. அடுத்தது இஸ்ரோ அமைப்பின் 11வது தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் வி நாராயணன். அடுத்தது அட்வான்டேஜ் இந்தியா என்ற திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்திய அமைப்பு இது. இதற்கான ஆன்சர் மைக்ரோசாஃப்ட். அடுத்தது இன்டர்போல் அமைப்பை தொடர்பு கொள்ள தற்போது மத்திய அரசு அறிமுகம் செய்த இணையதளம் இது. இதற்கான ஆன்சர் பாரத் போல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.